நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனையில என் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, வாஞ்சையோடு தாகத்தோடு உள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் அழைத்து வருவீராக. அப்பா, நீர் நல்லவர், நீர் வல்லவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே, இருந்து எங்களை நடத்துபவரே உமக்கு நன்றி. ஜீசஸ், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா, உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம் ஆண்டவரை. ஆராதனை முழுவதையும் ஆவியானவர் நீர் ஆட்கொள்வீராக. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன் ஆட்கொள்வீராக. எங்களோடு இடைபடுவீராக. உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாக நாம் பாடலாமா? துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி.
அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆமே. தேவன் செய்த நன்மைகளை, அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு நாம் பதில் ஈடாக எதையாவது செய்ய முடியுமா? தேவனுக்கு எதையுமே செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று செய்யலாம், அவரை நன்றி சொல்லி துதித்து பாடுவது ஒன்றை மட்டும்தான் நாம் அவருக்கு திருப்பி செலுத்துகிற நன்றி பலி. அல்லேலூயா. அவர் அந்த ஆராதனையில பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். சாலமோன் ராஜா எல்லா ஆலயங்களெல்லாம் கட்டி 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின போது அந்த மகிமை ஆலயத்தை முற்றிலும் நிரப்பினது மாத்திரமல்ல, அழகா சாலமோன் தகன பலிகளை செலுத்தின போது ஆண்டவர் அவர் மேல் கிருபையா இறங்கி வந்து கேட்டார், நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று. அல்லேலூயா. நாம் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு தேவனுக்கு ஆராதனை செலுத்துவது என்பது அநேக காளைகளை பலியிடுவது, அவருக்கு செலுத்துகிற நன்றி பலி. அவர் நம்முடைய பலிகளின் மேல் பிரியப்படுகிறார். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. அந்த பலியை நாம் செலுத்தும் போது தேவன் நம்மிடத்தில் கேட்பார், நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள். மகனே மகளே பயப்படாதே, நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை மகிமையினால் நிரப்பப்படும். அல்லேலூயா. தேவ மகிமை நம்மளை சூழ்ந்திருக்கும் போது நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அஞ்சிடனே இருவிலை என்றோ நடமாடும் கொள்ளை நோயா இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமானாலும் எதை குறித்தும் கலங்காதபடி அப்பா சமூகத்துல அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனுக்கு உகந்த பலிகளை செலுத்தும் போது அவர் பலிகளின் மேல் பிரியப்பட்டு உங்களையும் என்னையும் அவர் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் பெருக செய்கிற தேவன். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன்மீது நினைவாய் இருக்கிறார் என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயிருந்தார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயிருந்தார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர்
அல்லேலூயா. உங்களையும் என்னை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய தோளின் மேல் சுமக்கின்றவராய் இருக்கிறார். எப்பொழுது அந்த மோரிபா தேசத்துல அந்த மலையில போய் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக கர்த்தர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி முழு உள்ளத்தோடு போனாரோ, அப்பொழுது கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமென். அந்த பலியை ஏற்றுக்கொண்டது போல நாம் அவருக்கு பலி செலுத்தும் போது பலியை ஏற்றுக்கொண்டு பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கப்பலின் அடித்தட்டில் அயர்ந்து நித்திரைப்படுவது போல இருந்தாலும் உங்க மீதும் என் மீதும் நோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்தின் சேற்றில விழுந்து கிடந்த என்னையும் உங்களையும் அந்த கண்மலையாகிய கிறிஸ்து அந்த உடையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் மகத்துவங்களை செய்கிறவர். ஆமென். அதனால் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மத்தியில அவர் வாசம் செய்வார். ஒரு பாடலை கூட பாடலாம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தெய்வம் நீர் பரிசுத்தர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் நடுவில வாசம் செய்கிற தேவன். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகா அந்த ஏசாயாவில் எழுதி வைத்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற வேளையில ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொல்லி மனம் வருந்தி மனம் கசந்த போது கர்த்தர் அந்த அக்கினி தளவினால் அவர் நாவை தொட்டார். அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டார். அதே போல அவரை பாடி துதிக்கிற பிள்ளைகளின் நாவை அக்கினி அபிஷேகம் தொடும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தெய்வம் நீர் பரிசுத்தரப்பா என்று சொல்லி அல்லேலூயா. ஓ ஷகடரதலமா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தெய்வம் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தெய்வம் நீர் பரிசுத்தரே. வாசீகர் பலதத்தில் அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாசீகர் பலதத்தில் அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்த மணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்த மணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கின்றோம், காலத்தை படைத்தவர் தேறிவர் தேர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கின்றோம், காலத்தை படைத்தவர் தேறிவர் தேர். சிறையிருப்பை மாற்றித் தந்தீர், சிறுமையின் ஜனமே உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றித் தந்தீர், சிறுமையின் ஜனமே உயர்த்தி
உங்களுடைய ஜீவன் தேவனுடைய பார்வைக்கு அருமையானது. உங்கள் ஜீவன் யாருடைய பார்வைக்கு அருமையானது? தேவனுடைய பார்வைக்கு அருமையானது. அதை பிசாசு மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க உங்க கரங்களை குலுக்கி சொல்லுங்க, பிசாசு உன்னுடைய ஜீவனை மேற்கொள்ள முடியாது. நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். உன்னுடைய ஜீவன் தேவனுடைய பார்வைக்கு அருமையானது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அதாவது அழகா நம்ம பாடுற வாக்குகள் பல தந்து நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுத்தாரே என்று சொல்லி இந்த நாட்களில் சோர்ந்து போயிருக்கலாம். அல்லேலூயா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, ஆனா அதை நிறைவேற்றவே என்று சொல்லி அருமையான அன்பு பிள்ளைகளை கர்த்தர் இன்று சொல்லுவது என்னவென்றால், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆமென். நீ என்னுடையவள், நீ என்னுடையவள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யோசேப்புனுடைய வாழ்க்கையில அநேக வாக்கு தத்தங்கள் இருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஆனா வாக்கு தத்தம் மாதிரி யோசேப்பு வாழ்க்கை நடந்துச்சா? நோ, இல்ல. எப்படி நடந்தது? அவன் அடிமையாக விற்கப்பட்டான். வெறும் குழியில, ஆழமான குழியில தள்ளப்பட்டான். ஆனா தகப்பனால நேசிக்கப்பட்டான். அல்லேலூயா. நீங்களும் நான் இந்த இடத்துல இருக்கிறோம்னா தேவனால நேசிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு மாத்திரமே மாறாதது. அவர் உங்களை என்னைக்கு பாவத்தின் பிடியில சாபத்தில் இருந்து மீட்டெடுத்தாரோ உங்க ஜீவன் கர்த்தருடைய கையில இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் அந்த ஜீவன் பறி போக விடவே மாட்டார். எங்க ஓடி போனாலும், திகைத்து போனாலும், கலங்கி நின்றாலும் பயப்படாதே மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. சிறைச்சாலையில யோசேப்பு அடைக்கப்பட்டான். செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த ஆதியாகமம் 39 நினைக்கிறேன், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் மேரியோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் அசைக்கப்பட மாட்டேன். இந்த உலகத்தின் காரியங்கள் என்னை மேற்கொள்ளாது. ஆமென். யோசேப்புனுடைய வாழ்க்கையில அவன் எத்தனையோ பாடுகளை சகித்த போது கூட தேவனை விட்டு அவன் பின்மாற்றி போகவே இல்லை. அல்லேலூயா. தேவ சமூகத்துல முறுமுறுத்ததாக வேதத்துல கூறவே இல்லை. அவன் விசுவாசத்தோடு சொன்னான். இந்த நாளில தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகளே, விசுவாசத்தோடு பேசுங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க. அவிசுவாசமான வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து வந்தா பிசாசானவன் அதை பிடித்து கொள்ளுவான். பிடித்து கொண்டு உங்க வாழ்க்கையை தோல்விக்கு நேராக, அவமானத்துக்கு நேராக, நிந்தைக்கு நேராக உங்களை எடுத்து சொல்லுவான். ஆனா விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது கர்த்தர் உங்களை நன்மையானவைகளை செய்வார், வெற்றியை தருவார், ஜெயம் எடுப்பார், நிந்தை அவமானத்தை மாற்றி போடுவார், பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை தேவ சாயல்ல படைக்கப்பட்ட நீங்களும் நானும் விசுவாசத்தோடு விசுவாச வார்த்தைகளை பேசும்போது நாம் பெருகுகிறவர்களாக இருக்கிறோம். நீங்கள் போய் உலகமங்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க என்று சொல்லி அவருடைய வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற ஆசீர்வாதம். ஆத்துமாவோட நன்றி சொல்ல வந்திருக்கிற உங்களை பார்த்து நீங்கள் பழுகுவீர்கள். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். நீ ஆசீர்வாதமா இருப்பா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையில் அப்படியே எழுப்பி நின்று கொண்டு, அப்பா, என் வாழ்க்கையில உண்மை நம்பினதுனால நான் பாக்கியவான் ராஜா. இம்மை தெய்வமாக கொண்டதுனால நான் கொடுத்து வைக்கப்பட்டவர். உண்மையே நம்புவேன் கர்த்தாவே. உண்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. ஒருவேளை நீங்க இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கீங்கன்னு அப்பட சொல்லுங்க, என் சின்ன இருதயத்தை உங்ககிட்ட தர்றேப்பா. என் சின்ன இருதயத்தை நீங்க மீண்டும் அதை வணங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு உகந்த பாத்திரமா என்னை மாற்றுங்க. ஷகடரபா ரியந்தடரதலகடரு ஷகனரபா. அப்பட கேட்கலாமா? விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, கர்த்தாவே, உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் அவமானப்பட்டு போவதில்லை. உம்முடைய வல்லமை காரியங்களை வெளிப்படுத்துங்க என்று கேளுங்க. ஷகடரதலமா. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், வல்லவரே, செய்கையில் நல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே,
ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது கர்த்தர் பார்த்தார். அவன் ஆராதித்த வேளையில அவனை அவர் அபிஷேகம் பண்ணினார். அவன் அந்த பெரிய கோலியாத்த சின்ன தாவீது ஒரு கூழாங்கற்களால எல்லாரும் சுற்றி நிற்கிறவர்கள் ஐயோ இந்த சிறுபையன் புரியாமல் செய்கிறானே என்று சொல்லி ஏக்கத்தோடு என்ன நடந்து விடுமோ என்று சொல்லி பரிதாபத்தோடு தாவீதை பார்த்தாங்க. ஆனா தாவீது ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தேன் எம்மாத்திரம், என் தேவனுடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க அற்புதம் நடக்குமா நடக்காதா, இவன் உயிரோட திரும்பி வருவானா வரமாட்டானா என்று சொல்லி கலக்கத்தோடு பயத்தோடு பார்த்து கொண்டிருந்த வேளையில கர்த்தர் இறங்கி செயல்பட்டார். அவருடைய வல்லமையின் சத்தம் அந்த கூழாங்கல்லின் மேல இறங்கின அந்த அபிஷேகம் அவனை மூழ்கடித்தது. அல்லேலூயா. அவன் அப்படியே சாய்ந்து விழ பண்ணினது, முகமுப்பிர விழ பண்ணுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடு முழு பலத்தோடு அவர் ஆராதிச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோது வெறுமையாய் விடுவதே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அதுல இருந்து கர்த்தர் விடுவித்து வரும்போது அநேக தடைகள் இருந்து செங்கடல் யோர்தான் எல்லாவற்றையும் துதித்ததினால ஜெயம் கொண்டார்கள். யோசுவா எரிகோ கோட்டைகளை பிடிப்பதற்கு 7 முறை சுற்றி சுற்றி வந்தார்கள். சும்மா சுத்தல, ஆராதித்துட்டே சுத்தி இருப்பாங்க. 7வது முறை 7 முறை சுற்றி ஹல்லேலூயா கர்த்தர் இறங்கி செயல்பட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை முழு உள்ளத்தோடு அவர் ஆராதிப்போம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம நன்றி சொல்லுகிற வேளையில கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்வார். எசேக்கியா ராஜா எதிரிகள் சொன்ன வார்த்தையை நம்பாமல் எல்லாவற்றையும் நிந்தை அவமானத்தையும் மறந்து தேவனை துதித்து தேவனை சார்ந்து இருந்ததுனால தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து சாம்பலில உட்கார்ந்து அப்படி தாழ்மையோடு தேவ சமூகத்துல சென்றிருந்ததுனால தேவதூதர்கள் இரவிலே எசேக்கியாவுக்காக யுத்தம் பண்ணினார்கள். அந்த அசிரிய கூட்டங்களை எல்லாவற்றையும் தேவதூதர்கள் சங்காரம் பண்ணினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் கையில எடுக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கணும். ஏன் தெரியுமா? அவர் நல்லவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான ஜீவனை தந்திருக்கிறார். ஓ அவருடைய மகிமை நம்மளை நடத்தும், வழி நடத்தும், பாதுகாக்கும். ஓ ஷகடரதலபா ரியந்தடரதலபா பட சொல்லுங்க. ஏசப்பா என் மேல வைத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் தீர்மானத்தையும் ஏசப்பா நிறைவேற்றுங்க. அப்பாட்ட கேளுங்க, என் மேல என்ன நோக்கம் வைத்திருக்கீங்கப்பா, என்னை நினைவு கூர்ந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. அப்பாட்ட கேட்கலாமா? ஓ ஷகடரபா இதுவரை நடத்தினாரே, அவர் நடத்தினாரே அப்பா நன்றி என்று சொல்லுங்க. என்னை இதுவரை நடத்தினீரே. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஓ ஜீசஸ் எங்களை உயர்த்தினீரே. ஆடுகள் மேய்த்தவனை அரசனாக மாற்ற உம்மாலே முடியுமானால் என்னுடைய வாழ்க்கையை செழித்தோங்க செய்கிறவர், என்னுடைய வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க செய்கிறவர் நீ. ஓ ரஷகடபா பட சொல்லுங்க. என் வாழ்க்கையில காரியங்களை கையில எடுக்கப்பா, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. அப்பா என்னையே தருகிறேன் சொல்லுங்க. ஓ ஷகடரதலரபா என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவு நான் தகுதியும் சொல்லுவோம். அப்பாவை பார்த்து என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரை
இதுவரையில் இத்தாங்கியதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி ஆச்சரியமானவரே என் வாழ்வே அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வே அதிசயமானவரே. அப்படி சொல்லுவோமா? என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்திருந்த காரியங்களில உங்களுடைய அதிசய செயல்கள் விளங்க செய்யுங்கப்பா. கேளுங்க அப்பாவே. நான் என்னெல்லாம் உங்ககிட்ட கேட்டிருக்கிறனோ என்ன மகிமையா எடுத்து பயன்படுத்துங்க. என் குடும்பத்தை இதுவரை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் சபை எம்மாத்திரம். கேளுங்க அப்பாவுடைய சமூகத்துல. அப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்க. என் வாழ்க்கையில உண்மை பிரியப்படுத்துற மாதிரி உண்மை பிரியப்படுத்துற மாதிரி எத்தனையோ நேரம் வழி அறியாதபடிக்கு அலைந்து திரிந்த என்ன உங்களுடைய செட்டைகளின் மறைகளை காத்து கொண்டீரே. வாயில திறந்து கேட்போம். அப்பா செய்த நன்மைகளை நினைத்து தேவ சமூகத்துல மௌனமா இருக்க வேண்டாம். அப்பா என் வாழ்க்கையில என் எதிர்காலத்துல நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய நோக்கத்தை திட்டத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. கேளுங்க. எத்தனையோ துன்பங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், வெற்றி இல்லாதபடியான தோல்விகள் எல்லாவற்றிலும் என் தேவனை நீங்க ஆராதித்தீங்கன்னா அவர் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மகிமையினால் உங்களை என்னை மூடிக்கொள்வார். உங்களை சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. அப்பாவிட்ட சொல்லுங்க, இமைப்பொழுது என்ன கைவிட்டாலும் உங்க முறுக்கமான இரக்கத்தினால் என்னை சேர்த்து கொள்ளுங்கப்பா. உண்மை ஆராதிக்கிறேன் முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு. ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஜீசஸ், உமக்கு நன்றி. அப்பாவுடைய சமூகத்துல ஒரு மகிமையின் மேகம் நம்மளை நிரப்பட்டுமா? பாட்டு கேளுங்க. அந்த மகிமையின் மேகம் என்ன நிரப்பட்டுப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ், அந்த மகிமையின் மேகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓரஷகடரபா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமா இறங்கி ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் மத்தியில் அசைவாடுபவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு இருப்பவரே ஜீசஸ். ஆமென். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே.
ஆண்டவரே. இஸ்ரவேலின் மத்தியில் அசைவாடின தேவன், யாக்கோபை ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்த தேவன், எங்கள் மத்தியில் அசைவாடுகிற உடைய பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு ஆராதித்த ஒவ்வொருவர் உள்ளத்திலையும் ஆவியானவர் நீர் வாசம் பண்ணுவீராக, அவர்களை வழி நடத்துவீராக, பாதுகாப்பீராக, உங்களுடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுவீராக ராஜா. மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அப்பாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய சத்திய வார்த்தையை கேட்டு அப்பாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்மை பிரியப்படுத்த, இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாய் வளர அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்க சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க. உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க கிருபைதாங்க. முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.